வணக்கம். இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் போட்ட கான்கிரீட் காலத்தை உடைச்சு காட்டுறாரு. ஏன் உடைச்சு காட்டுறாருன்னா, இந்த கான்கிரீட் காலம் ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகல அப்படின்னு காட்டுறாரு. அதுக்கு மெயின் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் கான்கிரீட்டை தட்டி பார்த்து சவுண்ட் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. பொதுவா நம்ம வீட்டுக்கு கான்கிரீட் போடுறோம் அப்படின்னா M20 கிரேட் ஆஃப் கான்கிரீட் தான் போடுவோம். அதாவது மிக்ஸ் ரேஷியோ 1, 1, 3, 1 பங்கு சிமெண்ட், 1 பங்கு மணல், 3 பங்கு ஜல்லி அப்படிதான் பயன்படுத்தும். ஆனா எந்த IS ஸ்கோர்லயுமே பாத்தீங்கன்னா வால்யூம் பேட்சை ரெக்கமெண்ட் பண்ணல. எல்லாமே பாத்தீங்கன்னா வெய் பேட்ச் தான் போடணும். IS ஸ்கோர்ல பாத்தீங்கன்னா மினிமம் கிரேட் கான்கிரீட் RCC பாத்தீங்கன்னா M20 கிரேட் ஆஃப் கான்கிரீட். அப்படின்னா இது எல்லாமே மிக்ஸ் டிசைன் பிரகாரம் தான் பண்ணணும். ஆனாலும் நம்ம வால்யூம் பேட்சை போட்டு பிராக்டிஸ் பண்ணதால கரெக்டான வால்யூம் பேட்ச் மிக்ஸ் பண்ணி போடணும். பொதுவா நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா சைட் மிக்ஸ் போடும்போது அந்த 1, 1.5 மிக்ஸ் சரியா இருக்காது. அப்போ என்ன ஆகுனா ஒரு டைம் மணல் அதிகமாகலாம், இல்ல சிமெண்ட்ல தண்ணி அதிகமாகலாம். இதனாலதான் கான்கிரீட் ஸ்ட்ரென்த் மாறுபடும். சோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம போற கான்கிரீட் கரெக்டான மிக்ஸ் ரேஷியோல இருந்தாவே இந்த மாதிரி பிரச்சனை வராது.